ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் பணியாரம் எப்படி ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு அது கூட ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் ஆட் பண்ணல. பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக வெங்காயம் ஆட் பண்ணாமல் நான் அது செய்கிறேன். நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து துருவி வச்ச கேரட் ஒரு கப்பு நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அளவு தேவையில்லை, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ரொம்ப ஹெல்த்தின்றனால நம்ம அளவு இல்லாமல் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அது கூட உப்பும் பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்சரை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி அரைச்ச பச்சரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கல, வீட்டில் அரைச்சது தான். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இந்த கேரட் மிக்சரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பசங்களுக்காக செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டுட்டு அதில் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம். அடுத்து பனியார சட்டி எடுத்துக்கலாம். அதில் ஆயில் விட்டுக்கலாம். அதில் ஆயில், நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான். விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே பனியார சட்டியில் நம்ம ஒவ்வொரு குழியிலையாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பனியார மாவை ஊற்றி ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் நான் ஊற்றிக்கிறேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பசங்களுக்கு நான் இப்படி ரெடி பண்ணி கொடுத்தேன். அது கூட சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்தது, அதை தொட்டு சாப்பிட்டாங்க. எப்போவும் இந்த பணியாரத்துக்கு கார சட்னி தான் ஆட் பண்ணுவோம். அப்படியே ஊற்றி முடித்தோடனே ஒரு மூடி போட்டு மூடிட்டோம்னா பாருங்கள், நம்ம இதில் சோடா மாவு எதுவுமே சேர்க்கல. ஆனாலும் பணியாரம் நல்லா புஃப்னு இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த கேரட் போட்ட அந்த கலர் ஆரஞ்சு கலராக லைட்டாக வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. பனியாரம் ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு நல்லா லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு 2 சைடும் பனியாரம் வெந்ததும் பனியாரம் எடுத்து பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். பாருங்கள், பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை எடுத்துக்கிறேன். அடுத்து மீதம் இருக்கிற மாவையும் நம்ம பனியார சட்டியில் ஊற்றி இந்த மாதிரி போட்டு பாருங்கள் திருப்பி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட பனியாரம் கருகலை, சப்பியாக வரல, நல்ல புஃப்னு உப்பிட்டுருக்கு. பாருங்கள், நம்ம சோடா மாவு எதுவுமே நம்ம சேர்க்கலை. நம்ம அந்த பச்சரிசி மாவு மட்டும்தான். அதுவே பனியாரம் நல்லா புஃப்னு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டோடனே நம்ம கடையில் போய் என்ன வாங்கலான்னு யோசிக்காமல் நம்ம வீட்டிலையே இது மாதிரி சின்னதாக ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கு நம்ம மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் வரும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பாருங்கள், மீதம் இருக்க மாவெல்லாம் நம்ம பனியாரம் போட்டு எடுத்துக்கலாம். பனியாரம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்க்கும்போதே தெரியும். நான் லைட்டாக அமுக்கி காமிக்கிற பாருங்கள், நல்ல புஃப்னு உப்பிட்டுருக்கு. ரொம்ப சூடாக இருக்குன்றனால என்னால் கையில் வச்சு அமுக்க முடியல. அமுத்தினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் அடுத்து இருக்க மாவெல்லாம் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.